தூக்கம் வரலையா? காரணம் தலையில இல்லைங்க, மனசுல. நைட் படுக்கிறீங்க, கண் மூடுறீங்க, ஆனா தூக்கம் வரலையா? உடம்பு படுத்திருக்கு, ஆனா மூளை இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு, மனசும் ஓடிக்கிட்டே இருக்கு. அங்கதாங்க பிரச்சனை இருக்கு. நம்ம உடம்புக்கு தூக்கம் வர ஒரு முக்கிய ஹார்மோன் மெலட்டோனின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஸ்லீப் ஹார்மோன். ஆனா நம்மளுடைய மனசு ரொம்ப டென்ஷனாக அதிக எண்ணங்களை உற்பத்தி செய்யும் பொழுது, இல்ல நம்ம உறக்கத்திற்கு முன் இந்த மொபைல் போன் பார்க்கும் பொழுது, இல்ல தேவையில்லாத விஷயத்தை நினைத்து கவலைப்படும் போது மூளை டேஞ்சர் மோடுக்கு போயிடுது. அப்போ நம்முடைய மூளை டேஞ்சர் மோடுக்கு போகும் பொழுது நம்முடைய உடலானது கார்டிசால் அப்படின்னு ஒரு ஹார்மோனை உற்பத்தி பண்ணுது. இதுதான் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னு சொல்லுவாங்க, கார்டிசால். எந்த அளவுக்கு கார்டிசால் அதிகமாக சுரக்குதோ அந்த அளவிற்கு மெலட்டோனின், அதாவது உறக்கத்திற்கான ஹார்மோன், ஸ்லீப் ஹார்மோன் குறையுது. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? தூக்கம் வராமல் இருப்பதற்கான காரணம் நம்முடைய மனநிலை தான். ஒரு உதாரணத்துக்கு பார்க்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட் நாளைக்கு எக்ஸாம் எழுத போறார். அப்போ எக்ஸாம் இருக்கிற நாளைக்கு முன் நைட் மனமானது ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி நினச்சிக்கிட்டு இருக்கும். என்ன நினைக்கும்? நாளைக்கு எனக்கு பரீட்சை இருக்குது, நாளைக்கு என்ன ஆகும், நாளைக்கு நான் பரீட்சை சரியாக எழுதுவேனா எழுத மாட்டேனா, கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக வருமா கடினமாக வருமா, இதே எண்ணங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் என்ன ஆகுது? உடல் சோர்வாக இருந்தாலும் மனசு விழிப்படைஞ்சிடுது. அதனால் தூக்கம் வரதில்லை. இதற்கான தீர்வு என்ன அப்படின்னா, தூக்கம் வருவதற்கு இந்த உடல் மட்டும் ரிலாக்ஸாக இருந்தால் பத்தாது, மனசும் ரிலாக்ஸ் ஆகணும். இப்போது உறங்குவதற்கு முன்னாடி நான் ஒரு அமைதியான ஆத்மா, என் மனசு ரொம்ப அமைதியாக இருக்குது, இன்றைக்கி எதெல்லாம் நடந்ததோ அது நான் என்னுடைய தந்தை பரமாத்மா கிட்ட நான் கொடுத்துட்றேன். இப்போ நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறேன், நான் ரொம்ப அமைதியாக இருக்கிறேன். எப்படி ஒரு காற்றில் ஒரு சின்ன லேசான பஞ்சு பறந்து போகுமோ அதே போல் என்னுடைய மனமும் ரொம்ப லேசாக இருக்கின்றது. இறைவனுடைய சிவ பாபாவினுடைய பாதுகாப்பு குடை நிழலுக்குள்ளே நான் இருக்கிறேன். இந்த ஒரு உணர்வை நம்ம ஏற்படுத்தணும். நம்முடைய மனதினுடைய எண்ணத்தின் ஓட்டமானது ரொம்ப அமைதி நிலையை அடையுது. இந்த ஒரு தாட் பேட்டர்ன் நம்முடைய மூளைக்கு ஸ்ட்ரெஸ் ஆஃப் சிக்னலை அனுப்புது. அதனால தானாகவே தூக்கத்துக்கு நம்ம போயிடுவோம். ஸ்லீப் வரலைன்னா பெட் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க, தாட் தாங்க சேஞ்ச் பண்ணணும். இரவு தியானம், ஆழ்ந்த தூக்கம். ஓம் சாந்தி.